1/4 கிலோ வேக வச்ச வெள்ளை பட்டாணி, 2 வெங்காயம், 3 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, மிளகா 1 ஸ்பூன், பச்சை மிளகா 3, கரம் மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு ஜார் எடுத்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வெசல் வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயில் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் உப்பு போடணும். போட்டு திரும்ப நல்லா வதக்க வைக்கணும். வதங்கின பிறகு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா பவுடர் போட்டு நல்லா திரும்ப வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றின பிறகு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆக விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாயில் ஆன பிறகு இந்த வேக வச்ச வெள்ளை சுண்டலை எடுத்து போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வரவும் நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி போட்டுடணும். நம்ம ரோட் சைட் சுண்டல் ரெடி. தேங்க்யூ.